ஆனா அந்த சிவா எல்லார் முன்னாடியும் உங்க அண்ணன் வாயாலேயே சிவா தான் என்னோட மூத்த பையன்னு சொல்ல வைக்காம இங்க இருந்து போக மாட்டேன்னு ஒரு முடிவோட தான் இருக்கான். ஏன் நீ இதை என்கிட்ட நீங்க முன்னாடியே சொல்லல? அது எப்படி குழந்தனாரே நான் இந்த விஷயத்தை வெளியில சொல்ல முடியும்? இந்த சிவா என் வீட்டுக்காரரோட மூத்த பையன்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்கான்னு சொன்னா அதை என்ன நானே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி தானே. இங்க பாருங்க, மத்தவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது ஓகே நீ, பட் சங்கரி விஷயத்துல நானும் தான் இன்வால்வ் ஆயிருக்கேன். நீங்க அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. சாரி குழந்தனாரே, ஏதோ டென்ஷன்ல சொல்லாம விட்டுட்டேன். சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? அது மட்டும் இல்ல, இந்திராணி வேற ஆல்ரெடி அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் கூட மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்துட்டா. அதுவும் சும்மா இல்ல, அவங்க இனிமே இந்த வீட்லயே நிரந்தரமா இருக்க போறதால அவ சொல்லியிருக்கா. அப்படி இல்லைன்னா அவளும் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதால சொல்லியிருக்கா. என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? இப்போதைக்கு கபிலன் தான் சிவாவோட விஷயத்தை டீல் பண்ணிட்டு இருக்கான். அண்ணி, நம்மள எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு கேளுங்க. எப்படி ஐலி கேக்குறது? அவங்க வேற கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. நானும் அதனால தானே அண்ணி அவங்க கிட்ட என்னன்னு கேட்க சொல்றேன். என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கிட்டா நாமளும் ஏதாவது யோசிக்கலாம்ல. கொஞ்சம் இரு. மேம், இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம்? கவர்மெண்ட் டெண்டர்ல காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னு சொன்னல. ஆமா, அந்த வர்மா கூட அந்த இடத்த கேட்டு ஏதோ பிரச்சனை பண்ணதா சொன்னீங்களே. ஆமா இந்திராணி, அந்த வர்மா தான் என்னை இப்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடம் யாரோடதுன்னு தெரியாத வரைக்கும் அவன் கிட்ட இருந்து எனக்கு பெருசா ப்ராப்ளம் வரல. ஆனா எப்போ நான் தான் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண போறேன்னு தெரிஞ்சதோ அப்போதுல இருந்தே எனக்கு அவன் கொடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா அவன் ஆளுங்க என் பேரை சொன்னதோ கண்டிப்பா அவன் பயந்துருப்பான். அப்படி இருந்தும் இப்ப இவ்ளோ ப்ராப்ளம் பண்றானா அவன் வேற எதையும் மனசுல வச்சுக்கிட்டுதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை இதுக்கப்புறமும் இப்படியே விட்டு வச்சா சரி வராத. அதான் இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணிடலான் இருக்கேன். இப்போ நாம வர்மாவை பார்க்க தான் போயிட்டு இருக்கோமா? அயலி, உனக்கு வர்மாவை தெரியுமா? என்ன மேம், அன்னைக்கு வர்மாவோட ஆளுங்க உங்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்கல்ல, அன்னைக்கு ஐலி தானே உங்க கூட இருந்தா? ஆமா. அதோட அன்னைக்கு ஐலி வேற வர்மாவோட ஆளுங்களை எப்படி அடிச்சு துரத்துனான்னு நாம எல்லாரும் பாத்துட்டு தானே இருந்தோம். அதை எப்படி மறக்க முடியும்? நாம மறந்தாலும் வர்மாவும் அவன் ஆளுங்களும் கண்டிப்பா மறக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஐலி வீட்டுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு எங்க எல்லார்கிட்டயும் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டா. இப்ப கூட பாருங்க, நாம பேசிட்டு இருக்கிற விஷயத்துக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி உட்கார்ந்துருக்கா. அண்ணி, உண்மையாவே எனக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. சரி, அதை விடு. இப்ப நாம வர்மாவை தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். உனக்கு ஏதாவது பயமா இருக்கா? பயமா? இவளுக்கா? இவ என் அர்ச்சனாவோட பொண்ணு. அவளோட தைரியத்துல பாதியாவது இவளுக்கும் இருக்கணும்ல. அர்ச்சனா பேரை கேட்டாலே வர்மா பதறுவான். மேம், இதான் வர்மாவோட இடமா? அவ எப்பவுமே இங்கதான் இருப்பானான்னு தெரியாது. ஆனா இப்போ அவ என்ன மீட் பண்றதுக்காக இங்கதான் வர சொன்னான். ஓ, வாடா. நில்லுங்க, யார் நீங்க? வர்மாவை பார்க்கணும். அவர் இங்க இருக்கிறதா உங்களுக்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது?
நான் வர்மாவை நேர்ல மீட் பண்ணி பேசணும்னு சொல்லியிருந்தேன். உங்க சைடுல இருந்து தான் எனக்கு லொகேஷன் அனுப்பி வச்சாங்க. உங்க 3 பேரையும் வர சொல்லியிருந்தாங்களா? இல்ல, இவங்கள நான் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்களை உள்ள கூட்டிட்டு போக பர்மிஷன் கிடையாது. நாங்க உள்ள போய் கேட்டுட்டு வரோம். வேணும்னா நீங்க மட்டும் வாங்க. இல்ல, இவங்க 2 பேரும் வந்தா வர்மா எதுவும் சொல்ல மாட்டாரு. நான் பாத்துக்கிறேன். அப்படிலாம் உங்க இஷ்டத்துக்கு நாங்க யாரையும் உள்ள அலோவ் பண்ண முடியாது. உங்களை வர சொன்னா நீங்க மட்டும் தானே வந்திருக்கணும். எதுக்கு இவங்களை கூட்டிட்டு வந்தீங்க? கண்டிப்பா இவங்களும் உள்ள வருவாங்க. வந்துதான் ஆகணும். வேணும்னா வர்மா கிட்ட போய் அகிலாண்டேஸ்வரி, இந்திராணி, அர்ச்சனாவோட பொண்ணு 3 பேரும் வந்திருக்காங்கன்னு சொல்லு. கண்டிப்பா வர்மா எங்களை உள்ள வர சொல்லுவாரு. சரி, இங்கே வெயிட் பண்ணுங்க. நாங்க உள்ள போய் கேட்டு வரோம். இப்போ எதுக்கு ஆன்ட்டி நான் தான் அர்ச்சனாவோட பொண்ணுன்னு சொல்லி அனுப்புறாங்க? வர்மாக்கு இது தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆயிடுமே. வர்மாக்கு அர்ச்சனா ஃபேமிலினா நாம செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃபேக் ஃபேமிலி தானே ஞாபகம் வரும். இப்போ வர்மா என்ன பார்த்தா அந்த ஃபேமிலி ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சிருவானே. அப்புறம் அவங்கள சும்மா விட மாட்டோம். அதுவும் இல்லாம என்னோட உண்மையான ஃபேமிலி எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிப்பான். ஒருவேளை அப்படி தேடும் போது என் அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்றது? அப்புறம் என்ன ஆகும்? அசோக் கடவுளே, அப்படி மட்டும் எந்த தப்பும் நடந்துடக்கூடாது.